வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக கூறினார். இதன் காரணமாக தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என கூறிய அவர், சில இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 24 மணி நேரத்தில் வேதாரண்யத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். நேற்று இலங்கைக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த தீவிர குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவிலே இலங்கை, மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நிலைவு கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தென் தமிழகம் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை இருக்கக்கூடும். சென்னை பொறுத்தவரை அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்யும், சில சமயம் பலத்த மழையாக இருக்கக்கூடும்.